இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே. ஐயோ முருகா, அந்த பாவக்காய் ஜூஸ்ல சர்க்கரைய போட்டு கொடுத்துட்டோம். அது மட்டும் அந்த வசுந்தராமா குடிச்சிருந்தாங்கன்னா கடவுளே இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அந்த விஷயத்துல அந்த சிறுவாபுரி முருகன் என்னை காப்பாத்தி விட்டுட்டாரு. அதே மாதிரி இந்த ஜட விஷயத்திலையும் எப்படியோ சமாளிச்சு மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை. அப்பா முருகா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அக்கா தான் போன் பண்றாங்க. சொல்லுங்கக்கா. துளசி, அத்தை ஜூஸ் குடிக்காம தடுத்துட்டியா? அத ஏங்கா கேக்குதியே? நீங்க சொன்னதும் நான் புயல் வேகத்துல ஒரே ஓட்டமா ஓடுனேனா அத்தை அப்பதான் ஜூஸ குடிக்கிறதுக்கு அப்படியே வாய்க்கிட்ட இப்படியே கொண்டு போனாங்களா, டபக்குன்னு நான் புடுங்கிட்டேன். வெரி குட், நல்ல வேலை பண்ணிருக்க பாரு. ஏக்கா, இந்த ஜூஸ மட்டும் அத்தை குடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அத நினைச்சு பாக்குறப்பவே எனக்கு பயமா வருதுக்கா. இங்க பாரு, நீ ஜூஸ தட்டி விட்டதும் சின்னையா என்ன ஏதுன்னு எதுவும் காரணம் கேட்கலையா? கேட்டாங்களே, எப்படி அவங்க கேட்காம இருப்பாங்க? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? கரப்பாம்பூச்சி அதுல விழுந்துருச்சு, அது இதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரி, எப்படியோ நீ சமாளிச்சிட்டியே. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. சரி துளசி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு. அக்கா, என்னக்கா சொல்லுதீங்க? இப்ப நீங்க வீட்டுக்கு வரலையா? ஐயோ, என்னையால அந்த சின்னையாவை சமாளிக்கவே முடியல. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. ஐயோ, மீட்டிங் முடிஞ்சதும் இம்மீடியட்டா கிளம்பி நான் வீட்டுக்கு தான் வருவேன். நீ ஒன்னும் பயப்படாத, சரியா? சரி. ஐயோ, வந்துட்டாங்கக்கா அவங்க. பாருங்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்ன கேட்பாங்க ஏது கேட்பாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கை காலெல்லாம் ஆடுதுக்கா. துளசி, கவலைப்படாத, நான் லைன்லயே இருக்கேன். நீ சின்னையா கிட்ட தைரியமா பேசு. நான் பாத்துக்கிறேன். வாங்க சின்னையா. நான் தான் பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேனே, அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். ஆமா, நீ யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த? அக்கா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னது, அக்கா கிட்டயா? எந்த அக்காட்ட பேசிட்டு இருந்த? அது ஆமா, உனக்கு அக்காவே கிடையாது, தங்கச்சி மட்டும்தானே. இது யாரு புதுசா அக்கா? ஈசே, என்ன சொல்லு. அது சின்னையா, எனக்கு அபி மட்டும் ஒரே ஒரு தங்கச்சி தான். கூட பிறந்த அக்காலாம் யாரும் கிடையாது. அதான் எனக்கு தெரியுமே. இது வேற அக்கா. வேற இது வேற அக்காவா? யார் அந்த வேற அக்கா? ஆமா சின்னையா, கொஞ்சம் இருங்க, நான் அக்கா கிட்டயே கேட்டுட்டு வரேன். எனக்கு குழம்புது. ஹலோ அக்கா, நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சின்னையா கேக்குறாங்க. இப்ப நான் என்னக்கா சொல்லணும்? நீ முதல்ல போனை சின்னையா கிட்ட கூட. சரி, இந்தாங்க, அக்கா உங்ககிட்ட பேசுறாங்களாம். நான் எதுக்கு அந்த அக்காட்ட பேசணும்? யாரு என்ன எதுன்னு தெரியாது, நான் எதுக்கு பேசணும்? நீங்க பேசணும்னு சொன்னீங்க, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, யாருங்க நீங்க? யார் பேசுறது?